நான் இப்போ புதுசாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களையும், விஜயுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களையும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய திருமண மண்டபத்தில் சந்தித்து, இவர் அரசியலுக்கு வரலாமா, வரக்கூடாதா என்ற அவருடைய மாவட்ட ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் அழைத்து என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நான் கலந்து கொண்டு, தம்பி விஜய் அவர்களுக்கு நான் அறிவுரை கூறிய நினைவுகள் எனக்கு வருகிறது. அப்போது அவர் தந்தையிடத்திலே நான் சொன்னேன், அவர் சினிமா துறைக்கு முழுமையாக முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அவர் அரசியல் ஜொலிப்பார் என்றேன். சினிமா துறையில் இருந்து கொண்டு அரசியலிடம் செயல்பட்டால் முடியாது என்று சொன்னேன். அப்பொழுது ஒரு நண்பர் கேட்டார், எம்ஜிஆர் மட்டும் அரசியலில் இருந்து கொண்டு சினிமாவில் இருக்கிறார் என்று கேட்டபோது நான் அவருக்கு பதிலளித்தேன், எம்ஜிஆருடைய நடைமுறைகள் வேறு, நடிகர் விஜயனுடைய நடைமுறைகள் வேறு. அவர் இப்போது திரைப்படத்தின் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் திரைப்படத்தில் எவ்வளவு தூரம் நடித்து மக்களுக்கு அவர் சேவை செய்துவிட்டு மீண்டும் ஒரு புனிதமான மக்களுக்கு சேவை செய்ய நிகழ்ச்சி தான் அரசியலாக இருக்க வேண்டும். அதனால் அவர் சினிமா துறைக்கு முழுக்கு போட்டு முழுமையான அவர் அரசியலுக்கு வருவாரானால் நிச்சயம் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறினேன். அதையே நான் இந்த தேர்தலுக்கு முன்பாக நான் அவரை பற்றி ஒரு பேட்டி கொடுத்தேன். இதுபோன்று நான் ஊழலற்ற அரசியல் தருவேன் என்று கூறுகிறார். அப்படி இருக்கும்போது ஊழல்வாதிகளை சேர்த்துக்கொண்டு எப்படி ஒரு ஊழலற்ற அரசியல் தருவார் என்று நான் கூறினேன். இருந்தாலும் அவர் மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் மகேசன் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதனால் அவருடைய செயல்பாடுகள் சிறக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று கூறி அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் என்று சினிமா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி அதன் தயாரிப்பின் மூலம் முதல் படமாக காதலே என்னை காதலே என்ற திரைப்படம் எடுத்து மிக வெற்றிகரமாக 15 நாட்கள் திரையரங்கில் ஓடி வெற்றி பெற்றது. அதேபோன்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிரந்தர உறுப்பினராகவும் முன்னாள் நியமன செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போது எங்கள் யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் 2வது திரைப்படமாக மிக விரைவிலே ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த திரைப்படத்துக்கு இயக்குனராக தம்பி வசந்தகுமாரும், அந்த படத்தில் நடிகராக திரு அருண்குமாரும், அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகைகளும் மற்றும் அந்த துறையில் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸுடைய திரைப்படம் 2வது திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கி ஒரு வெற்றி படமாக அமைத்து தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் நான், ஈகை கருணாகரன் என்ற நான், இந்த திரைப்படம் ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்ட சாயலோடு சமுதாய சிந்தனையோடு இப்பொழுது நடைமுறையில் உள்ள பள்ளி கல்வியினுடைய மாணவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் இளைஞனுடைய நலன் முன்னேற்றத்திற்காக ஒரு சாயலாக இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். இந்த திரைப்படத்தை இயக்குகின்ற தம்பி வசந்த் அவர்கள் ஏற்கனவே தானா என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதன் மூலமும் அறிமுகமாகி சில திரைப்படங்களுக்கு உதவியாளராக பணியாற்றி தானா திரைப்படத்தை இயக்கி ஒரு வெற்றி கண்ட ஒரு அன்பு சகோதரன். அவர் இது 2வது படமாக இதை இயக்குகிறார். ஏற்கனவே என்னுடைய மகனும் ஒரு திரைப்படத்தில் நடித்து அவரும் இயக்குனராக இருக்கிறார். அவரும் இந்த படத்தில் இணைந்து இணை இயக்குனராகவும் நடிகராகவும் வளம் இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து நடிக்கின்ற அனைத்து கலைஞர்களும் அவருடைய செயல்பாட்டுகளை இந்த படத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த திரைப்படம் மிக சிறப்பாக அமைந்து ஒரு வெற்றி படமாக இந்த தருணத்தில், இந்த சூழலில் மக்களின் மனதிற்கேற்றவாறு, மக்களின் மனநிலைக்கேற்றவாறு, மக்களின் செயல்பாடுக்கேற்றவாறு, மக்களின் முன்னேற்றத்துக்கேற்றவாறு இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இயக்குனரும் இந்த படத்தில் நடிக்கின்ற தம்பி அருண்குமாரையும் இந்த தருணத்தில் அறிமுகப்படுத்தி அவர்கள் உரையாற்ற விரும்புகிறேன். தானா திரைப்படத்தை இயக்கி இப்பொழுது நம் திரைப்படத்தை இயக்குகின்ற அன்பு தம்பி வசந்த் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த கம்பெனி எப்படின்னா என்னோடய தாய் வீடு மாதிரி. நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி பணியாற்றினேன். அதில் அப்போ அவங்க திருநான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி அதிலேருந்து ஒரு குடும்பமாக நான் தயாரிப்பாளராக பார்த்ததில்ல, அப்பான்னு தான் எப்போதுமே கூப்பிடுவேன்.
எனக்கு உட்காரவே இங்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நான் முன்னாடி உட்காந்ததே கிடையாது. நான் அந்த மாதிரி தான் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் கஷ்டப்பட்டு திருப்பி ஒர்க் பண்ணி தானான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் டைரக்ஷன் பண்ணேன். அந்த படத்தில் வந்து திரு அருண்குமார் கருணாகரன் வந்து அதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணார். சிறப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்பா எந்த திரைப்படமும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டார். எனக்காக அந்த திரைப்படம் வந்து பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ ஆஃபீஸ் கூப்பிட்டு நம்ம கம்பெனியில் நீங்கள் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு. அதை வந்து இப்போ அப்பா எனக்காக இந்த தருணத்தில் நிறைவேற்றி தர்றாப்புல. அது இந்த கம்பெனிலே நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிலே எனக்கு ஒரு படம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை பெரிய லெவலில் வெற்றி பண்ணி கொடுக்கணுங்கிறது நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சார், இந்த படத்தில் காஸ்டிங் யார் யார் சார்? சாரோட சன் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தம்பிராமையான அப்புறம் முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் மறைந்த இந்த நிழல் கலைஞர்கள் ஒரு 5 பேர் முக்கியமான ஆள் இருக்காங்க. அது எம்ஜிஆர், சிவாஜி சார், நம்பியார் சார், இந்த மாதிரி சில முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல வருது. என்னென்னா இன்றைக்கி தண்ணி, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று எல்லாமே வந்து மக்களுக்கு பொதுவான ஒரு விஷயம். அதை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் நாடகங்கள் ஏன் அந்த காலத்தில் போட்டாங்க, இவர் ஹரிச்சந்திரன் ஏன் உண்மையை பேசினார், ஏன் மதுரையை கண்ணகி எரிச்சாங்க அப்படிங்கிற காரணம்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, குழந்தைகள்லாம் நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்துனாங்க. அதெல்லாம் அப்படியே மருவி அது அப்படியே ஆபாசமாக நடனமாக அப்படியே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதெல்லாம் மாற்றி எதுக்கு அந்த நாடகங்கள்லாம் பண்ணாங்கங்கிற கருத்தையும் இந்த தண்ணி பிரச்சனையும் அப்போ ஒற்றுமையும் சொல்கிறது தான் அந்த படத்தோட சாரதி வாய்ப்பு இருக்கான படத்துல. சார், ஒரு தயாரிப்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டரிக்கலாக ஸ்க்ரீனிங் கிடைக்க முடியாது, நிறைய படங்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நம்மளோட முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து வந்தவர்ன்றதுனால ஒரு தயாரிப்பாளராக அவர்கிட்ட என்ன மாதிரி வேண்டுகோள் வைக்க போகிறீங்க? ஸோ என்ன மாதிரி நீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது? நான் ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் நியமன செயற்குழு உறுப்பினராக பணியாற்றுறதுல நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். எனக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏற்கனவே செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அந்த சாமிநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்துறைக்கு நிறைய சலுகைகள்லாம் செஞ்சு கொடுத்தாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அதுக்கு உண்டான வழிவகைலாம் செஞ்சு கொடுத்தாருங்க. செஞ்சு இப்போது தயாரிப்பாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த அதெல்லாம் நிலுவையில் ரெடியாக இருக்கிற நேரத்தில் இந்த ஆட்சி மாற்றங்கள் ரைட்டு தவறு இல்லாதனால இந்த ஆட்சி மாற்றதுனால அதே எங்களுடைய கொள்கையெல்லாம் திருப்பி அது இந்த முதலமைச்சர்கிட்ட அந்த செய்தி விளம்பரத்துறை அமைச்சர்கிட்ட சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட இந்த குறிக்கோள்லாம் வைப்போம். இந்த தேட்டர் பிரச்சனைகள் காலகாலமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட தான் தேட்டர் இருக்குது அப்படின்லாம் ஒரு பொய்யான ஒரு தகவல். அவங்க படத்தினுடைய வேல்யூவேஷன், படத்தினுடைய சூழ்நிலைகள் எடுத்து அவங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக அவங்களோட படத்தை திரையிடுறதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக பாடுபட்டு அந்த திரையரங்குகளை அவங்களை பெற்றுத்தந்து திரையிடுறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்களும் ஒரு பொலிட்டீஷியன்றதுனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎம்கே தலைவர்லேருந்து அந்த என்டிகே தலைவர்லேருந்து எல்லாருமே நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. இது சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக பதிவிடப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் கட்சியில் நீங்களும் இருக்கீங்கன்றதுனால அவரோட இந்த ஒரு சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் இப்போது புதுசாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களையும் விஜயுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களையும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய திருமண மண்டபத்தில் சந்தித்து இவர் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா என்ற அவருடைய ரசிகர் மன்ற மாவட்ட ரசிகர் மன்ற நிர்வாகிகளாம் அழைத்து என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நான் கலந்து கொண்டு தம்பி விஜய் அவர்களுக்கு நான் அறிவுரையை கூறிய நினைவுகள் எனக்கு வருகிறது. அப்போது அவர் தந்தையிடத்திலே நான் சொன்னேன், அவர் சினிமா துறைக்கு முழுமையாக முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அவர் அரசியல் ஜொலிப்பார் என்றேன். சினிமா துறையில் இருந்து கொண்டு அரசியலிடம் செயல்பட்டால் முடியாது என்று சொன்னேன். அப்பொழுது ஒரு நண்பர் கேட்டார், எம்ஜிஆர் மட்டும் அரசியல் இருந்து கொண்டு சினிமாவில் இருக்கிறார் என்று கேட்டபோது நான் அவருக்கு பதிலளித்தேன், எம்ஜிஆருடைய நடைமுறைகள் வேறு, நடிகர் விஜயனுடைய நடைமுறைகள் வேறு. அவர் இப்போது திரைப்படத்தின் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் திரைப்படத்தில் எவ்வளவு தூரம் நடித்து மக்களுக்கு அவர் சேவை செய்யவும் செய்துவிட்டு மீண்டும் ஒரு புனிதமான மக்களுக்கு சேவை செய்ய நிகழ்ச்சி தான் அரசியலாக இருக்க வேண்டும். அதனால் அவர் சினிமா துறைக்கு முழுக்கு போட்டு முழுமையான அவர் அரசியலுக்கு வருவாரானால் நிச்சயம் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறினேன். அதையே நான் இந்த தேர்தலுக்கு முன்பாக நான் அவரை பற்றி ஒரு பேட்டி கொடுத்தேன். இதுபோன்று நான் ஊழலற்ற அரசியல் தருவேன் என்று கூறுகிறார். அப்படி இருக்கும்போது ஊழல்வாதிகளை சேர்த்துக்கொண்டு எப்படி ஒரு ஊழலற்ற அரசியல் தருவார் என்று நான் கூறினேன். இருந்தாலும் அவர் மக்களை ஏற்றுக்கொண்டார்கள்.
மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் மகேசன் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதனால் அவருடைய செயல்பாடுகள் சிறக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று கூறி அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த அரசியல் தலைவர்களோட சந்திப்பு இருக்கு சார், அந்த சந்திப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதலமைச்சராக மரியாதை நிமித்தமாக சந்திப்பது ஒரு மூத்த அரசியல்வாதிகளை சந்திப்பதில் தவறில்லை. ஆனால் எல்லா அரசியல் தலைவரும் அவர் சந்திக்கிறன்ற போது அது நட்புக்கு இலக்கணமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கூறுவது போல பொது வாழ்க்கையில் அவர் அரசியலில் அவருக்கு பலம் இல்லை, எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதை தக்க வைத்துக் கொள்வது கூட அவர் எல்லா அரசியல் தலைவரும் சந்தித்து அவர் இயலாமையை பெற்றுக்கொள்கிறார் என்று கூட கூறுகிறார்கள். ஆனால் அவருக்கு நிச்சயமாக சட்டசபையில் பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தான் வலது கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்ட்டு போன்ற திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்து தமிழகத்தில் குடியரசு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஆதரவு கொடுத்து ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயம் அது அவருடைய எண்ணிக்கை பெற்று அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அவர் அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர் தன்னுடைய பலத்தை நிரூபித்துக் கொள்வதற்காக சந்திக்கலாம். அதனால் தவறில்லை, ஒரு அரசியல் தலைவரை சென்று ஒரு முதலமைச்சர் சந்திப்பதில் தவறில்லை. ஆனால் அவர் சிறிய வயது, ஆனால் ஒரு மூத்தவர்களை சந்திப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன். அது தமிழ் பண்பாடாகவும் கருதுகிறேன். டிஎம்கே ஆட்சியில் போன முறை மதுபான கடைகள் பார்த்தீங்கன்னா பல இது மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜய் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் அறிவிப்பும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய மதுபான கடைகளை மூடுறதுக்கான 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அவர் 717 மது கடைகள் கோயில் அருகாமையில் உள்ளதையும் பள்ளிக்கூடம் அருகாமையில் உள்ளதையும் மூடப்படும் என்று அறிக்கை விட்டதை நானும் செய்தித்தாளின் மூலம் பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே ஏற்கனவே தலைவர் ஆட்சியில் கொண்டு வந்த மதுப்படைகள், அது திறக்காமல் இருந்த கடைகள் தான். அது திறப்பதற்கு அனுமதி கொடுத்து கூட கோயில் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, திறக்கக்கூடாது என்று அனுமதி பெற்று திறக்காமல் இருந்த கடைகளே ஒரு 300-400 கடைகள் இருக்கும், திறந்து வைத்துள்ள கடைகள் இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக 717 கடைகள். ஆனால் அவர் மூடியிருக்கிறார். அது ஏற்கனவே மூடப்பட்ட கடை அவர் மூடியிருக்கிறார் என்பதான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு 300 கடைகள் இயங்கி கொண்டிருக்கும். மொத்தம் சேர்த்து 717 கடைகள் மூடியிருக்கார். அவர் நிச்சயமாக படிப்படியாக இதுபோல் கோயில், பள்ளிக்கூடம் மற்றும் பள்ளிவாசல், ஆலயங்கள் இது போன்ற அருகாமையில் உள்ள மது கடைகள் மூடினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். சார் டிஎம்கே ஆட்சியில் பாட்டில் 10 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. பட் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடங்கினதுலேருந்து இப்போ 10 ரூபான்ற விஷயம் கலெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு சோசியல் மீடியாவில் நிறையா மதுபான விரும்பியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவிட்டு வந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ டிஎம்கே ஆட்சியில் அந்த 10 ரூபான்றது யார் மூலமாக தரப்பட்டுச்சு? நீங்கள் கேட்ட கேள்வி தொலைக்காட்சியின் மூலம் பார்த்து ரசித்தேன். ஒரு நபர் பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட இன்றைய தினம் கூட பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியதை நிறுத்தி விட்டார்கள் என்று அந்த நபர் சொல்ல, அந்த பத்திரிகையாளர் செய்தி கேட்கும்போது இன்று மதுக்கடை லீவு, அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபாய் குறைத்திருப்பார்கள் என்று கேட்டார்கள். இப்படி தான் அவர்கள் நிர்வாகம் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருக்கும், அதை சரி செய்து கொள்வார்கள். மதுக்கடை லீவு, அரசியலுக்காக தேர்தலுக்காக மதுக்கடை லீவு விட்டானது. தொலைக்காட்சியிலே அவர் நேரடியாக அறிக்கை விடுகிறார். இன்றைய தேதியிலிருந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கப்பட்டது நிறுத்தப்பட்டது 2 மணி அளவில் என்றார். உடனே செய்தியாளர் கேட்கிறார், இன்று மதுக்கடை விடுமுறையாச்சு, அது எப்படி 10 ரூபாய் குறைக்கப்பட்டது என்று. இதுதான் நிர்வாகத்தினுடைய ஆரம்ப நிர்வாகம். போக போக தான் இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் தெரியும். அப்போது தான் உண்மை இது என்று மக்களுக்கு தெரியும். மகன் அருண்குமார் அவர் ஏற்கனவே இழைக்கிருக்கிறார், நடித்திருக்கிறார். இந்த படத்தில் தன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி ஒரு வெற்றி படமாக கொடுப்பார் என்று நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸில் ப்ரொடக்ஷன் நம்பர் 2, இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 2ல் டைரக்டர் வசந்தகுமார் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்தை எங்கள் அப்பா டாக்டர் ஈகே கருணாகரன் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு சினிமாவில் என்னை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு நீ கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு கூட்டிகிட்டு வந்தது எங்கள் அப்பா தான். ஸோ நான் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு என்னை விட சினிமா துறை மீதும் கலை மீதும் அவருக்கு காதல் அதிகம். அப்போ அந்த நேரத்தில் அவர் அவருடைய கடின உழைப்பால் முன்னேறக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது அவருக்கு இதிலெல்லாம்
நடிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்லை. ஆனால் அவர் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு டி ராஜேந்தர் மாதிரி அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் நல்ல ஒரு அழகான ஒரு கவிதை போல பேசக்கூடிய ஒரு ஆள், நல்லா நடிப்பார், நிறைய விஷயங்கள் கதை எழுதுவாங்க. ஸோ அவருக்கு அந்த ஆசை அவருக்கு இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து என்னை ஏதாவது ஒரு வகையில் சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் 2008 வந்து திருநான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணோம். அந்த நேரத்தில் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சினிமான்றது முழுசாக தெரியுமான்னா தெரியாது. பட் எங்கள் அப்பா யூஸ்வலாக எல்லாருமே நம்புவாங்க. அது மாதிரி அந்த படம் சிலரால் நம்பப்பட்டு நிறைய படங்கள் செலவழிக்கப்பட்டும் அந்த படம் பெருசாக ஷூட் போல் கம்ப்ளீட் ஆகலை. அது அப்படியே நின்றுச்சு. பட் இருந்தாலும் நம்ம தொட்ட விஷயத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வருஷம் கழித்து திருப்பி யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸில் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணுறோம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படத்து மேலே. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நலிந்த ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணக்கூடிய நலிந்த கலைஞர்களை பற்றின சில ஒரு விஷயங்கள்லாம் வசந்த்குமார் சொன்னார். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே கேட்கும்போது ரொம்ப ரியாலிட்டியில் இப்போவும் நடந்துகிட்ருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆமாம்ல, இப்போ உலகம் எங்கே போயிட்டுருக்கு, இங்கே வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து இன்னும் இந்த ஸ்டேஜ் ஷோஸ் மட்டுமே நம்பிட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லும் போது தான் அதோட ஆழமான விஷயங்கள் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்பாவுக்கு அந்த ஒரு விருப்பம் இருந்தது. அதனால் இந்த படத்தை நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. அது நாங்கள் அடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் நல்லபடியாக வரணும். உங்கள் எல்லோரோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த படத்தில் வந்து தம்பி ராமையா சார், அதுக்கப்புறம் நட்டி சார், அது மாதிரி இன்னும் நிறைய ஃபெமிலியர் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நிறைய ரொம்ப அனுபவம் வாய்ந்த நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணுறோம். இந்த படத்தை வெற்றிகரமாக முடித்து யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸுன்றது வந்து நாங்கள் ரொம்ப ஆசாசியாக உருவாக்கின ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நிறைய புதுமுக இயக்குநர்களை வந்து அடுத்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது அப்பா ஆசை. இன்றைக்கி நான் எங்கள் பேனரில் படம் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். ப்ரொடியூசரை வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாங்க. உண்மையாக அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தாருன்னா நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை இயக்குநர்களும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம மறைந்த நம்ம ப்ரொடியூசர் சௌத்ரி சார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் அத்தனை புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய ஜாம்பவான். அவர்லாம் வந்து எப்படி வந்து ஒரு புது இயக்குனரை நம்பி படம் பண்ணார். இங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க, கற்றுக்கிட்டு வாங்க. நான் இந்த படம் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வாங்க. ஒரு நல்ல கதையை கொண்டு வாங்க. ப்ரொடியூசரை வாழ வைங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே படம் பண்ணலாம். இது நான் என் ப்ரொடக்ஷனுக்கு சொல்லலை, பொதுவாக எல்லா ப்ரொடக்ஷனுக்குமே ப்ரொடியூசரை வந்து நம்ம சேஃப் ஜோனில் வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு படம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். நானும் ஒரு இயக்குனராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்பா ப்ரொடியூசரு நீயே வெளியில் ட்ரை பண்ணுற அப்படின்னா, இல்லை நான் வெளியில் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் 2-3 கம்பெனிஸ் எல்லாம் அலைஞ்சிட்ருக்கேன். மீன்வைல் நானும் படம் பண்ணுவேன். ஆனால் எங்கள் பேனரில் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசரை நம்ம எந்த சேஃப் ஜோனில் வச்சுக்கணுன்ற விஷயம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய அத்தனை இயக்குனரும் அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் வாங்க. எல்லாம் நல்லபடியாக படம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு. உங்கள் பேனரில் பண்ணக்கூடாதுன்றதுக்கான தயக்கம் எங்கள் அப்பா எனக்கு நிறைய செலவு பண்ணிட்டாரு சார். உண்மையாக சொல்லணும்னா அது எங்கள் அப்பா எனக்கு நிறைய செலவு பண்ணிட்டாரு. அதனால் திருப்பி அவர் எனக்கு செலவு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏற்கனவே படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். திருப்பி ஒரு மகன் என்ற ஒரு முறையில் அவருக்கு பீரிடம் கொடுத்து அவர் கேர்லெஸ்ஸாக நடந்து போகிறப்போ அந்த அச்சங்கள்லாம் இருக்குது. அந்த அச்சத்தை வெளிப்படுத்த அவர் வெளியில் போய் இப்போ ஒரு அளவுக்கு 2-3 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகி ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அதனால் அவர் சொல்கிற மாதிரி வெளியில் போய் இழக்கிறத விட எந்த இடத்துல இருக்குனாலும் அவர் நான் டைரக்டர் தானே, அவருக்கு எங்கள் கம்பெனிலே தொடர்ந்து தயாரிப்பாளர் டைரக்டர்ன்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அது மிக விரைவில் நடக்கும். எல்லாம் இறைவன் அவர்களால் அத்தனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அப்பாவோட இளைஞர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு வேடம் நடிக்கிறேன்.
அப்பா வந்து நடிக்க வைக்கணுன்றது வசந்தோட ஆசையும் கூட. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் வந்தது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தெருவில் வருவாங்க. சார் சினிமாவில் இருக்கிற அரசியலுக்கு வர்றாங்க, உங்களுக்கு எதுவும் அப்படி தோணுதா? சார் பொதுவாகவே என்கிட்ட எல்லாம் என்னோட நண்பர்கள்லேருந்து தெரிஞ்ச வட்டாரங்கள் எல்லாமே கேட்பாங்க, அப்பா அரசியலில் இருக்காங்க, அப்போ நீங்களும் பாலிடிக்ஸில் என்ன இருக்கீங்கன்ட்டு. எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சது வந்து பிஸ்னஸ்ஸு, அடுத்தது நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது சினிமா. எனக்கு இது 2 மட்டும் தான் சார் தெரியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆஃபீஸில் பூஜை போட்டுட்டோம். போயிட்டுருக்க ப்ராசஸ்ஸு ஜூன் 1st or 2nd வீக் வந்து ஷூட் போகிற மாதிரி இருக்காங்க. ஓகே ஓகே, நன்றி. தேங்க்யூ. வணக்கங்க. யூனிவர்சல் மூவி மேக்கர் சார்பில் ஈகை டாக்டர் கே கருணாகரன் வந்து 2வது படம் தயாரிக்கிறாரு. அதில் முதல் படம் வந்து காதலி என்னை காதலி அப்படின்ற ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணார். அவர் கொஞ்சம் கேப் விட்டார், இந்த எலெக்ஷன் அதெல்லாம் வந்ததுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. விரைவில் அதுக்கான பூஜை இருக்க போது. அந்த படத்தை வசந்த் டைரக்ட் பண்ணுறாரு. அதில் அருண்குமார் வந்து ஒரு கீ போஸ்டில் நடிக்கிறாரு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தேர்வு நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பிரபல முன்னணி கதாநாயகியும் அதில் பங்கு பெற இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸு உங்களுக்கு வரும். சினிமா மேலே உள்ள ஆர்வத்தில் புது கலைஞர்களையும் புது நடிகர்களையும் நடிகைகளையும் இதில் நடிக்க வைக்கிறதுல ஒரு தீவிரமான இதில் இருக்கிறார் டாக்டர் கருணாகரன். இது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் வருது. இது போக அவர் வந்து தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் அதில் வந்து மாநில தலைவராக ஈகை கருணாகரன் இருக்கிறாரு. மாநில துணைத் தலைவரில் 2 பேரில் ஒன்று நான் விஜய் முரளி இருக்கிறேன், இன்னொருத்தர் வந்து கணேசன் இருக்கிறாரு, ஜெயச்சந்திரன் இருக்கிறாரு. செயலாளர் பொருளாளர் வந்து தேவன், பொதுச் செயலாளர் தேவன், சக்கரவர்த்தி பொருளாளர், ஜெயச்சந்திரன் ஒரு துணைத் தலைவராக இருக்கிறாரு. அப்புறம் மோகன் வந்து ஈசி மெம்பராக இருந்து அலுவலர் மேலாளராகவும் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அந்த அமைப்பு சங்க சார்பில் புதிதாக தேர்வு பெற்ற நம்ம தமிழ்நாடு சிஎம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அமைப்பு சங்கம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் ஆளுங்கட்சியாக இருந்து இன்றைக்கி எதிர்கட்சியாக மாறி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சங்கம் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து திரைப்படங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கும் அவங்க வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடிப்படையை ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கணுங்கிறது அந்த சங்கத்தோட நோக்கம். அதை வந்து முன்னெடுத்து டாக்டர் கே கருணாகரன் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தீவிரமாக இருக்கிறாரு. அதுக்காக விரைவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற போகிறாங்க. இது விஷயமாக இப்போ ஒரு நம்ம மாநில தலைவர் கருணாகரன் அவர் பேசுவார். சங்கத்தின் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்களையும் அந்த தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் நேரில் சந்தித்து தொழிற்சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு மனுக்கள் கொடுத்து தொழிலாளர்களுடைய இன்னல்கள் என்ன முறையில் இருக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும், ஏற்கனவே தொழிலாளர்களுக்காக என்னென்ன நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிதிகளெல்லாம் எந்த முறையில் மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதெல்லாம் நாங்கள் ஒரு புத்தகமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது சம்மந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர்கிட்டவும் முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தொழிலாளர் குடும்பத்தாருக்கும் மிக விரைவில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வகையில் அவர்கள் வாழ்வாதாரம் வளர்வதற்குண்டான வகையில் முதலமைச்சரை சந்தித்து அதுக்குண்டான முயற்சிகளை எடுப்போம் என்று இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் எங்களுடைய திரைப்படம் யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸில் நடிப்பதற்கு விருப்பமுள்ளவர்கள் எங்களுடைய சினிமா அலுவலகத்தை நாடி இயக்குநரை சந்தித்து அவர்கள் வாய்ப்புக்கு ஏற்றபடி நடிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதனால் இந்த அலுவலகத்தினுடைய முகவரி நம்பர் 2 யுனைடெட் இந்தியா காலனி, கோடம்பாக்கம், சென்னை 24,
யூனிவர்சல் மூவி மேக்கர் சினிமா கம்பெனியுடைய பெயர், இயக்குனர் பேர் வசந்த். அதனால் அவங்க வசந்தை தொடர்பு கொண்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவர்கள் தகுதிக்கு ஏற்றாப்பார் வாய்ப்புகள் அளிக்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் அணுகி அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் அதற்குண்டாவாறு வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்பதையும், அருமை சகோதரர் கட்டிட சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் விஜய் முரளி அவர்களுக்கும், வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அதே போன்ற படத்தில் இப்பொழுது நடித்து கொண்டிருக்கும் தம்பிக்கும், இந்த திரைப்பட நடிகர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. இனிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய சூழலில் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய கட்சியாக உருவெடுத்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் கருணாகரன் என்ற முறையிலும், எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி தேவா அவர்களும், மாநில பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களும், இந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அலுவலக ஆலோசகருமான தம்பி மோகன் அவர்களும் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பிலும், எங்கள் சங்கத்தினுடைய சங்க உறுப்பினர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அவர் தமிழகத்தில் பொறுப்பேற்று ஒரு நல்லாட்சியை தருவார் என்றும், அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக நாங்கள் சங்கம் செயல்படும் என்றும், அவர் சிறப்பான ஆட்சியை கொடுத்து தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் வாழ்வுரிமைக்கும் பாடுபட வேண்டும் என்றும் இந்த சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை மனமாற அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நல்லாட்சி தொடரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.